ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புயல் காரணமாக கவர்மெண்ட் வந்து தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அதனால் வந்து நாங்கள் கடல் மேலே தொழில் பண்ணுறதுக்காக நங்கூரம்னு சொல்லுவாங்கள்ல, ஆங்கர் போட்டு அந்த போட்டெல்லாம் வந்து நாங்கள் தட்ட வைக்கிறதுக்காக காலையிலே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதனால தான் வந்து போட்டை வந்து நாங்கள் ஒரு போட்டாக வந்து வலையை இறக்கிட்டு எடுத்துன்னு போய்ட்டு ஊருக்கு உதவ போகிறோமா, லாஸ்ட்டில் இருந்து விட வேண்டியதுதான். இதுதான் வந்து எங்களுக்கு இன்றைக்கி வேலையே. இது வந்து ஒரு மதியம் வரைக்கும் இந்த ஒர்க் நடக்கணும். பாருங்களேன், ஒரு போட்டை தட்ட வச்சுன்னா கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். மழையை இறக்கிட்டு போட்டை வந்து நம்ம அங்கே விடுறதுக்கு. டிராக்டர்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் போட்டு தான் கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகுது. ஏன்னா வந்து இது பெரிய போட்டாக இருக்கும், நம்ம எடுக்கிறோம், அதனால் வந்து டேமேஜ் ஆகுது. உங்களுக்கு தூண்டில் வர மாதிரி அதனால் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்கா. தூண்டில் ஆடுனா நாங்கள் இந்த மாதிரி வலையை தூக்கின்னு கஷ்டப்படவும் தேவையில்லை. போட்டு இழுத்து போட்டுக்கும் டேமேஜும் ஆகாது. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதால அந்த தூண்டில் அலுவல் போட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தூண்டில் அலுவல் எப்போ போடுவாங்கன்னா தெரில. விஜய் ஆட்சிக்கு வந்தால் தான் போடுவாங்களா, இல்லை நம்ம இந்த ஆட்சியிலே போட்டுருவாங்களா எதுவும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. ஏன்னா நாங்கள் அப்படியே பேசினே சிரிச்சுனே அப்படியே வந்து வலையை தூக்கின்னு வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். அது நாங்கள் வண்டி கலாய்ச்சிப்போம், ஜாலியாக இருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு தூக்கும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் தெரியாது ஃபஸ்ட்டு. அதான். ஆனால் உண்மையாகவே வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த வலையை ஈரமாக இருக்கும். அந்த வலையை தூக்கிட்டு போயிட்டு நம்ம அங்கே அது கட்டத்தில் வச்சுட்டு மறுபடியும் வந்து தூக்கின்னு போகணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 50-60 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த வலையெல்லாம் தூக்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியுதா, நாங்கள் வந்து அதுதான் வலையை இறக்கிட்டோம். இப்போ வந்து அந்த போட்டை வந்து அப்படியே தண்ணியில் தள்ளிட்டு அப்படியே அந்த தண்ணி மூலியமாகவே அப்படியே ஊருக்கு ஒதுக்க போகிறோமா போட்டை எடுத்துன்னு போயிடுவோம். ஏன்னா இங்கே ஊருக்கு யாராவது தொழில் பண்ணுற போட்லாம் சின்ன போட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிறதால இந்த பெரிய போட்டை வந்து இங்கே விட முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை ஊருக்கு ஒதுக்க போகிறோமா எடுத்துன்னு போய்ட்டு அங்கே ஓரமாக விட்டுருவோம். பெரிய போட்டு எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பெரிய போட்டுமே வந்து அங்கே தான் விடுவாங்க. நம்மளும் அங்கே தான் விடணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த மண்ணில் வச்சு இழுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, போட்டு வந்து டேமேஜ் ஆகும், தேயும் கீழே. ஸோ அதனால் வந்து அப்படியே தண்ணியிலே வச்சு தண்ணியிலே போயிட வேண்டியதுதான். வீடியோவில் பார்க்கும்போது கடல் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையாகவே கடல் அமைதியாக தான் இருக்குது. எதுக்காக புயல் கொடுத்துருக்காங்க, இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் வந்தது. அதே மாதிரி வந்து ஊரில் வந்து நிர்வாகத்து மூலியமாகவும் சொல்லிட்டாங்க, கடலுக்கு யாரும் போகக்கூடாது, மறு உத்தரவு வர